ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபன் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி என்ன செய்யலாம் அப்படி யோசிக்கும்போது சரி ஒன்றுமே தோணலை. சரி ஓகே மசால் தோசை மாதிரி செஞ்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அது எப்படி செய்கிறதுன்னு அப்படி யோசித்தேன். சரி எல்லா மாதிரியும் கலந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயை வச்சுட்டேங்க. பக்கத்தில் குக்கரில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. ஒரு 4-5 குக்கர் விசில் விட்டுக்கலாம். அது கடாயில் எண்ணெய் விட்டு அது கூட சீரகம், பட்டை, சோம்பு 3த்தையும் போட்டுட்டு ஒரு 6 காஞ்ச மிளகா எடுத்துட்டேன். 6 காஞ்ச மிளகா போட்டுடலாம் அப்படின்னா காரம் ரொம்ப நம்ம வந்துட்டு தோசையிலையும் காரம் சட்னிலையும் காரம் போது நார்மல் காரமாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு 5 சின்ன சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயம்னா நீங்கள் 2 போட்டுக்கிட்டால் போதும். ஒரு 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க நார்மல் சைஸ். அப்புறம் ஒரு துண்டு 2ஆக வெட்டி இஞ்சி போட்டுக்கோங்க. பூண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு அரைக்கும் போது நான் அப்படியே போட்டு அரைச்சிட்டேன். இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதுங்க. கொஞ்சம் நார்மல் தக்காளியாக இருந்தால் 2 போதும். போட்டுட்டு அது நல்லா இது பண்ணிக்கோங்க. சால்ட்டு இப்போ போடாதீங்க. இந்த வதங்கணும்லாம் தேவையில்லை. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வந்துட்டு கருவேப்பிலை போட்டுட்டு, ஏன்னா தக்காளி வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா தக்காளி போட்டு நம்ம அரைச்சிடலாம். ஆனால் வெட்டி அதுக்குள்ளே போட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. அதில் தோலை மட்டும் நீக்கிட்டுருக்கேன். ஒரு நேரத்தில் வேகவே வேகாது, கை போட்டு பேசவே முடியாது. ஸோ இதுனா சும்மா அப்படியே நசுக்கி விட்டாலே சூப்பராக மசிஞ்சிரும். அதில் இது நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடுகு போட்டுட்டேன். கடுகு போட்டுட்டு வெங்காயம் சும்மா ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வதக்கினா, ஏன்னா அந்த தோசையோடு சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சமாக வதக்கிக்கோ. ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போதும். இது வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பார்த்திங்களா இஞ்சி பூண்டு, அந்த வெங்காயம்லாம் அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம் எல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா, அது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி விடாதீங்க, அப்படியே வதக்கி விடுங்க. இந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டு நீங்கள் தனியாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். மேலே கீழே வந்துட்டு இந்த மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு மேலே உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அது நம்மளுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன். இப்போ நல்லா பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்த விட இப்போ கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம உருளைக்கிழங்க கொட்டிக்கலாங்க. கரெக்டாக ஒரு இவ்வளோ இருக்கும், ஒரு 300 இருக்குங்க உருளைக்கிழங்கு. 300 உருளைக்கிழங்கு ஒரு 4 பேர் நல்லா சாப்பிட்லாம். அதில் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க, நிறைய போடாதீங்க. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி. ஒரு 300 உருளைக்கிழங்கு இருந்தாக்கா ஒரு 4 பேர் நல்லா சாப்பிட்லாம். அதுக்கு மேற்பட்டவங்களும் கீழ்பட்டவங்களும் நீங்கள் குறைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. அப்படியே எல்லாத்தையும் கிளறி வச்சுட்டு சட்னி தாளிச்சிடலாம். நான் இது மாதிரி கரண்டியில் தாங்க தாளிப்பேன்ட்டு, அந்த இதுவும் கடாய் மாதிரி இல்லை. அதில் ஜஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே கடுகு போட்டு கட்டியாக சட்னி வச்சாச்சு. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றப்ப. கட்டியாக நல்லா இருக்கு பாருங்கள். அப்படியே தோசை ஊற்றிட்டு தோசை ஊற்றிட்டேன். திருப்பி போட்டு சும்மா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இன்றைக்கி டிஃபன் ரொம்ப சிம்பிளாக தாங்க முடிச்சிட்டேன். என்ன இன்றைக்கி லீவுங்களா, அப்படியே வீட்லேயே வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. தோசை ஃபுல்லாக வரட்டும். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சென்டரில் வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிடுறாங்க.
அது எப்படி இருக்கும்னு தெரியல. நான் இப்படி தான் பண்ணுவேன் நான். ஃபுல்லாக தடவிட்டு நம்ம அதை ஃபோல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா நல்லா அப்படி சாஃப்டாக நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதை இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிருங்க. மசிச்சுட்டு நல்லா பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மூடிடுங்க. அது சட்னி வச்சு அது சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா கொழுன்னு குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கட்டி சட்னி ப்ளஸ் மசால் தோசை. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் எப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி மசால் தோசை செய்வீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இன்னும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். இன்னும் நல்ல நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் உங்களை பார்க்குறேன். நாளைக்கு என்ன செய்யலான்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க தோசை. உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். பாய்.